அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இனிப்பும் வரப்பும் போட்டு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூடயே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மாங்காய் வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதை நல்லா வாஷ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். என்னோடய ஸ்பூனில் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். இது கூடயே வந்து இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல, இந்த கரண்டியில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிப்பு நல்லா வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகம் எடுத்துக்கோங்க. இல்லை இனிப்பு பிடிக்கும்னா இனிப்பு கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது தான் இந்த மாங்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை மட்டும் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடிடுங்க. ஃபைனலாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றிட்டு மாங்காயெல்லாம் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரியுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சாம்பார் கூட தயிர் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாங்காவோடைய புளிப்பு, உரப்பு, கொஞ்சம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் சீசன்றதுனால ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இது மாதிரி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.